நடு ராத்திரியில ஃபுல் இருட்டுல இந்த வேலையை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகவும் சீக்கிரமா கிளம்பி அகாடமிக் போயிட்டேன். கொஞ்சம் கிளவுடியான வெதர்ல நீட்டா ஒரு செஷன் நடத்தி முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். நேத்து அதிக அளவு வேலை இருந்ததுனால ஜிம்முக்கு போகாம மிஸ் ஆகிட்டதுனால இன்னைக்கு அப்படி நடந்துடக்கூடாதுன்னு காலையிலே ப்ரிப்பேர்டா கிளம்பி வந்திருந்தேன். ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெட்மில்ல வார்ம் அப் ஸ்டார்ட் பண்றப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல பிளாஸ்ட போட்டு வச்சுட்டே வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். படம் ரொம்பவே டீசென்டா இருந்துச்சு. சரி மிச்ச படத்தை வீட்டுல போய் பார்க்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜிம்லயே குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு புறப்பட்டாச்சு. நேத்து நைட்டு சாப்பிடல, அதனால காலையிலே செம பசி. நேரா கேஃபேட்டேரியா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆபீஸ் பண்ணி தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஒரு கஷ்டமான நாள்னு தான் சொல்லணும். நிறைய வேலை இருந்துச்சு. ஈவினிங் வர வேலை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு காலையில மிச்ச வச்ச படத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண விட படம் நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கான வீடியோவை நைட் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு தூங்கலான்னு போறேன். அப்பதான் இந்த முக்கியமான வேலை வந்துச்சு. என்ன வேலைன்னு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நைட்டு 10:30 மணி போல எந்த டேப்லயுமே தண்ணி வரல, என்னன்னு செக் பண்ண சொல்லி அம்மா கூப்பிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா மோட்டர் ஸ்விட்ச் ட்ரிப் ஆகி கிடந்துச்சு. ஆன் பண்ணி விட்டா 2 நிமிஷத்துல திரும்பியும் ட்ரிப் ஆயிருது. இவ்ளோ லேட் நைட்ல இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா தண்ணி இல்லாமலும் இருக்க முடியாது. எங்க வீட்ல 2 ஃப்ளோர், 2 டேங்க், 2 மோட்டர். ஒரு டேங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, இன்னொரு டேங்க் 2வது ஃப்ளோர்ல இருக்கிற எங்களோட வீட்டுக்கு. தண்ணி நிறைஞ்சிருந்த ஃபர்ஸ்ட் டேங்க்ல இருந்து 30ல இருந்து 40 பக்கெட் வரைக்கும் கை கால் வலிக்க வலிக்க தண்ணியை எடுத்து எங்க டேங்க்ல ஊத்திட்டு டயர்டா டே முடிச்சுக்கிட்டேன்.